வைரமுத்துவால் பெண்கள் மட்டுமில்லை, ஆண்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். போட்டு உடைத்த பாதிக்கப்பட்ட ஸ்நேகன். தமிழ் சினிமாவின் முன்னணி பாடலாசிரியர் ஒருவரான கவிஞர் வைரமுத்து மீது தொடர்ந்து சில வருடங்களாகவே பெண் பாடலாசிரியர்கள் உட்பட பலரும் வைரமுத்து தங்களிடம் தவறாக நடந்து கொண்டார் என குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார்கள். பின்னணி பாடகி சின்மயி முதலில் வைரமுத்துக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர். வைரமுத்துவால் தானும் பாதிக்கப்பட்டேன், எந்த வகையில் பாதிக்கப்பட்டேன், எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டேன் என்கின்ற பல தகவல்களை பகிர்ந்து வைரமுத்துவின் முகத்துறையை கிழித்தார் பிரபல பாடகி சின்மயி. இருந்தாலும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் யாரும் சின்மயிக்கு ஆதரவாக அப்போது குரல் கொடுக்கவில்லை. இதனால் சின்மயி என்னதான் குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் அந்த குற்றச்சாட்டிற்கு இன்று வரை தமிழ் சினிமா துறையினர் ஒரு கமிட்டி அமைத்து விசாரணை நடத்தக்கூட வழிவகை செய்யவில்லை. அந்த வகையில் சின்மயி குற்றச்சாட்டு இன்று வரை குற்றச்சாட்டுகளாகவே இருக்கிறது. பல பெண்கள் தாங்களும் சின்மயி போல் வைரமுத்துவால் பாதிக்கப்பட்டோம் என்கின்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டேதான் இருந்தார்கள். இந்த நிலையில் இதுவரை பெண்கள் மட்டுமே வைரமுத்து மீது குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வந்த நிலையில் தற்போது ஆண் பாடலாசிரியர் ஸ்நேகனும் வைரமுத்து மீது குற்றச்சாட்டுகளை அடுக்க தொடங்கிவிட்டார். இந்த நிலையில் கவிஞர் வைரமுத்துவால் தான் பாதிக்கப்பட்டது குறித்து கவிஞர் ஸ்நேகன் பேட்டி ஒன்றில் பேசுகையில், தான் முதல் அத்தியாயம் என்கின்ற ஒரு கவிதை நூலை எழுதி அந்த கவிதை நூலை முதலில் என்னுடைய குரு வைரமுத்து அவர்கள்தான் வெளியிட வேண்டும் என்று சுமார் 3 மாதங்கள் காத்திருந்தேன். இதனைத் தொடர்ந்து அழைப்பு விடுப்பதற்காக நேரில் சென்றிருந்தோம். அவரும் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தார். புத்தகத்தை வாங்கி கொண்டு நேரம் செல்கிறேன் என்று தெரிவித்த வைரமுத்து 3 மாதம் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. நானும் 3 மாத காலமாக காத்து கொண்டே இருந்தேன். நான் வைரமுத்துவிடம் உதவியாளராக இருந்தபோது எந்த ஒரு தவறும் செய்யாமல் தான் வெளியேறினேன். இருந்தாலும் என்னுடைய குரு வைரமுத்து என்பதால் அவர் கையால் என்னுடைய புத்தகம் வெளியிட வேண்டும் என்ற ஆசையில் இந்த முயற்சி எடுத்து, ஆனால் 3 மாதம் என்னை காக்க வைத்து அதன் பின்பு அவர் சொன்ன விஷயம், புத்தகத்தில் வைரமுத்துவின் ஆசிகளுடன் என்ற பெயரை போடச் சொல்கிறார் என்ற தகவல் என்னிடம் வைத்தது. மேலும் ஊரில் இருந்தால் இந்த விழாவுக்கு வருகிறேன் என்று தெரிவிக்கிறார் என்ற தகவல் வருகிறது. உடனே இதை முன்பே சொல்லி இருக்கலாம், எதற்காக 3 மாதம் கழித்து சொல்லணும் என எனக்கும் கொஞ்சம் கோபமும் வருத்தமும் இருந்தது. அப்போது நான் சொன்னேன், ஸ்நேகன் விழாவிற்கு ஊரில் இருக்கின்ற வைரமுத்து தான் எனக்கு வேண்டும், ஊரில் இருந்தால் வருகிறேன் என்கின்ற வைரமுத்து எனக்கு வேண்டாம் என்று தெரிவித்து விட்டேன் என தெரிவித்த ஸ்நேகன், மேலும் பாரதி ராஜா ஒரு படத்திற்கு எனக்கு 2 பாடல், வைரமுத்துவுக்கு 2 பாடல் என கொடுத்த போது அந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுத்தால் நான் பாடல் எழுத மாட்டேன் என்று வைரமுத்து தெரிவித்ததால் இது போன்ற பல படங்களில் எனக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது. மேலும் வைரமுத்துவை எதிர்த்து எனக்கு பாட்டு கொடுக்கும் அளவிற்கு அந்த காலத்தில் நான் பெரிய கவிஞனும் அல்ல என பாடலாசிரியர் வைரமுத்து குறித்து பரபரப்பு குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளார் கவிஞர் ஸ்நேகன். உங்கள் தின சேவல்.